மைக்கேல் ஜாக்சன் உலகறிஞ்ச ஒரு மந்திர சொல். அவரை பற்றி நான் சொல்லித்தான் தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. சாதாரண ஒரு கற்பர் குடும்பத்திலிருந்து வந்த ஒருவர் அமெரிக்காவில் இருந்துட்டு அமெரிக்கர்களை மிஞ்சுற ஒரு உயர்நிலையில் இருக்கிறத அமெரிக்கர்கள் அல்லது அமெரிக்காவில் உள்ள யூதர்களால் எப்படி ஏற்றுக்கொள்வார்கள்? இந்த யூதர்களின் அடக்குமுறையுடன் மைக்கேல் ஜாக்சன் காலமெல்லாம் போராடி வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? மைக்கேல் ஜாக்சன் ஒரு கற்பர் அப்படிங்கிறதுக்காக அவருடைய ஆல்பத்தை ஏற்க ஒரு காலத்தில் எம்டிவி மறுத்திருக்குது. அமெரிக்கர்களின் பாப் இசை குல தெய்வமான எல்விஸ் சாதனையை முறியடிச்ச பிறகுதான் மைக்கேல் ஜாக்சன் ஆல்பத்தை எம்டிவி ஏற்றுக்கொண்டது. அப்படின்னா பார்த்துக்கோங்க, இவர்களின் இனவெறியால் தான் தன் தோளின் நிறத்தை தான் ப்ளீச் செய்து கொண்டதாக மைக்கேல் ஜாக்சன் ஒரு இடத்தில் சொல்றாரு. சரி, மைக்கேல் ஜாக்சனுக்கும் எப்ஸ்டைனுக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு கேட்குறீங்க. பின்னால் சொல்லிட்டு வரேன், வரிசையாக பாருங்கள். இதில் மைக்கேல் ஜாக்சன் சொல்ல வந்தது மறைமுகமாக தான் அவரே சொல்லியிருக்கிறாரு. இதை நாம் புரிஞ்சுக்கிறதுக்கு தான் நம்மளுக்கு ரொம்ப தாமதமாகி போச்சு. இன்னைக்கு எப்ஸ்டைன் ஃபைல் வெளியே வந்ததுனால தான் அவர் என்ன சொல்ல வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதே நம்மளுக்கு புரியுது. இயல்பாகவே மைக்கேல் ஜாக்சனுக்கு குழந்தைகள் சிறார்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறத அவருடைய இந்த இன்டர்வியூவில் மேலே சொல்லியிருக்கிறத பாருங்க. இந்த இன்டர்வியூலே அவர் பேசுறதுல இருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நான் இதை எல்லாத்தையும் இந்த மாதிரி வீடியோவில் இது மாதிரி எடிட் பண்ணி போட்டுக்கிறதுக்கான காரணமே காப்பிரைட் பிரச்சனை வரும் அப்படிங்கிறதுக்காக தான். அதனால் கொஞ்சம் நிறுத்தி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் சொல்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அவரோட மரணத்துக்கு என்னென்னமோ காரணமெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் மக்கள் வேற வழி இல்லாமல் ஏற்றுக்கிட்டாங்க. அவர் மேலே சில வதந்திகள் பரப்பப்பட்டது. அதாவது அவர் சிறார்களோட தவறான பாலியல் உறவுல இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி. அதை பெரிய அளவில் அந்த பேச்சு பூச்சி அவருக்கு இமேஜை பெரிய அளவில் சரிச்சாங்க. நல்லா பாருங்க, இந்த யூதர்களுடைய வேலை எப்படி இருக்கும்னா, ஒருத்தரை கவுத்துனாக்கா அவன் மேல ஏதாவது ஒரு பாலியல் குற்றச்சாட்டை போடுவாங்க. அதுக்கு ஆதாரமா சில விஷயங்களை காட்டுவாங்க. அதே மாதிரி இவர் குழந்தைங்களோட நெருக்கமா இருக்கிறத வச்சு இப்படி ஒரு குற்றச்சாட்டை போட்டிருக்கிறாங்க. இதுல ஒரு இன்டர்வியூல என்ன வருதுனாக்கா, ஆரி பாட்டருடைய குல்கன் அப்படிங்கிற அந்த நடிகர் இருக்காரு இல்லையா, அவரும் ஜாக்சனோட இருந்திருக்கிறாரு. அப்போ ஜாக்சன் என்ன பண்ணுவாராம், அந்த குழந்தைங்களெல்லாம் அவருடைய பெட்ல படுக்க வச்சுட்டு அவர் தரையில படுத்து தூங்குவாராம். அவரோட நெருக்கமா இருந்தவங்க எல்லாருமே அவர் ஒரு ஜென்டில்மேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு கட்டத்துல மைக்கேல் ஜாக்சனுடைய சிஸ்டர், சகோதரி, அவங்களே மைக்கேல் ஜாக்சன் மேல சில அவதூறுகளை சொல்றாங்க. சொல்லிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா அதை மறுத்து ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. ஏன் அப்ப முதல்ல இந்த மாதிரி சொன்னீங்க அப்படின்னாக்கா, இல்ல என்னுடைய கணவர் என்னை கட்டாயப்படுத்தினாரு, அதனால தான் நான் அப்படி சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்ட்டு. இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, அவங்களோட கணவரும் ஒரு யூதர். இந்த வீடியோ ஒரு யூத வெறுப்பு பிரச்சாரம் கிடையாது, அப்படி தப்பா புரிஞ்சிடாதீங்க. இதுல யூதர்களுடைய கை எந்த அளவுக்கு இதுல விளையாடி இருக்கு அப்படிங்கறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். மேல இன்னொரு வீடியோ பாருங்க, கொஞ்சம் நிதானமா கவனிச்சு பாத்தீங்கன்னாக்கா அவர் என்ன சொல்றாருங்கிறது தெரிய வரும். நம்ம ஊர்ல சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒரு பொய்ய ரொம்ப காலத்துக்கு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே வந்தோம்னாக்கா அந்த பொய் நிஜம் மாதிரி ஆகி போயிடும் அப்படின்னுட்டு. அந்த விஷயத்த அப்படியே மைக்கேல் ஜாக்சன் சொல்றாரு இங்க. இதுதான் அமெரிக்காவில் அவர் மேல நடந்த அந்த குற்றச்சாட்டு. அவர் மேல கூறப்பட்ட அந்த குற்றச்சாட்டு அவரோட இது பேச்ச குற்றச்சாட்டோட நின்றுடாம அவர் வீட்டில் ரெய்டு போகுது. அவர் மேல கேஸ் பதியப்படுது, வழக்கு பதியப்படுது கோர்ட்ல பல மணி நேரம் அவரை வச்சு விசாரிக்கிறாங்க. விசாரிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா திரும்ப நான் அதையே சொல்ல விரும்பல, அவருக்கு மேல சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு எதுவுமே நிரூபணம் ஆகாத விஷயமா இருக்குது. அதாவது நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இல்லாததா இருக்குது. அதனால அந்த வழக்கை கோர்ட் அதுக்கு மேல நடத்த விரும்பல. நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க, திருப்பி வெளியே வச்சு தங்களுக்குள்ளேயே பேசி முடிச்சு அந்த வழக்கை முடிச்சுக்கிறாங்க. அதாவது சட்ட ரீதியா அதை முடிக்க முடியல அப்படின்னுட்டு இவங்களா கூட பேசி அந்த வழக்கை முடிக்கிறாங்க. வழக்கை தொடர்ந்தவங்க ஏன் அவங்களா பேசி அமிக்கபிளா அந்த வழக்கை முடிச்சுக்கிறாங்க அப்படிங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இது அவர் மேல வேற ஒரு காரணத்துக்காக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு. சரி, அந்த வேற ஒரு காரணம் என்ன, அதுதான் இங்க நம்ம சொல்ல வர்றது. அதாவது மைக்கேல் ஜாக்சன் எப்ஸ்டைனை சந்திச்சாரா இல்லையா? சந்திச்சார், நிச்சயமா சந்திச்சார். எதற்காக அப்படின்னாக்கா, அவருக்கு ஒரு ஆல்பம் தயாரிக்கிறதுக்காக வேண்டி ஃபைனான்ஸ் தேவைப்பட்டிருக்குது ஒரு காலகட்டத்தில். இது அவரே சொல்லியிருக்கிறாரு. அப்போ சில மீடியேட்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அதிக பண வசதி உள்ளவங்களோட கனெக்ட் பண்ணி விடுறவங்க. இப்படி ஒருத்தர் ஜாக்சனை கூட்டிட்டு போய் எப்ஸ்டைனை சந்திக்க வைக்கிறாங்க. அப்போதான் எப்ஸ்டைனை சந்திக்கிறாரு. ஸோ எப்ஸ்டைனை சந்திக்கும் போது இவருக்கு என்ன ஒரு அறிகுறி தெரிஞ்சதோ தெரியல, அல்லது அதை அவர் சொல்லவே இல்லை எங்கேயுமே.
மைக்கேல் ஜாக்சனுக்கு என்ன அறிகுறி தெரிஞ்சதோ அவர் எப்ஸ்டைனோட ஃபைனான்ஸை அங்கே ஒத்து வரல, விட்டுட்டு வந்துட்டாரு. இதுக்கு அப்புறம் ஒரு சம்பவம் ஒன்று நடக்குது. என்னன்னாக்கா 1993 அவர் மைக்கேல் ஜாக்சன் இஸ்ரேல் போறாரு. இஸ்ரேல் போற இடத்துல அந்த இஸ்ரேலிய மக்கள் அல்லது அங்குள்ள அந்த யூதர்கள் அவங்க வந்துட்டு பாலஸ்தீன மக்களை நடத்துற விதமும் அங்க இருக்கிற குழந்தைகளை வந்துட்டு உதாசீனமா நடத்துறதையும் பார்த்து வருத்தப்படுறாரு. வருத்தப்பட்டு அதை பத்தின ஒரு கருத்தையும் அமெரிக்காவுக்கு வந்து தெரியப்படுத்துறாரு. அமெரிக்காவில் வந்து பாலஸ்தீன மக்களை பத்தி பேசினாக்கா அமெரிக்காவில் உள்ள யூதர்களுக்கு பிடிக்குமா? இது அங்க மறுபடியும் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணுது. 1990 கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படின்னு ஒரு பெண், அவன் வந்துட்டு சின்ன குழந்தைகளை வந்து இந்த மாதிரி பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துறாங்க, அதுக்காக கடத்தி வர்றாங்க அப்படிங்கிற தகவல் தெரிஞ்சு அவங்கள விசாரிக்கிறாங்க. இதுல கவனிக்க வேண்டியது, அந்த கிஸ்லைன் மேக்ஸ்வெல் அப்படிங்கிற அந்த பெண்ணும் ஒரு யூதர், நம்ம ஜெஃப்ரி எப்ஸ்டைனும் ஒரு யூதர். இவங்க 2 பேரும் ஒரு கட்டத்தில் ஒன்று சேர்றாங்க. ஒன்று சேர்ந்து இந்த ஹியூமன் டிராஃபிக்கிங், அதாவது சைல்டு டிராஃபிக்கிங், கிட் டிராஃபிக்கிங் அப்படின்றாங்க, அதை வந்து தொடர்ந்து செய்கிறாங்க. இது வந்து 1990 வந்து அந்த அம்மா ஆரம்பிச்சு இவர்கிட்ட ஒப்படைச்சு இவரோட சேர்ந்து 2 பேரும் சேர்ந்து அதை சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு சிறப்பாக. அப்படி இருக்கும்போது 2002 2005 வரைக்கும் ஏற்கனவே வந்து ஒரு முறையான புலனாய்வு நடக்குது எப்ஸ்டைன்ட்ட. ஆனால் 2005 ஒரு பெண் குழந்தை, 13 வயசு பெண் குழந்தை ஒன்று நேரடியாக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குது. இப்போ முறையான விசாரணை, புலன் விசாரணை நடக்குது. இதில் வந்துட்டு எப்ஸ்டைன் வந்துட்டு குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்றாங்க. இப்ப பாருங்க, 93 மைக்கேல் ஜாக்சன் சந்திக்கிறாரு, 2005 இந்த சம்பவம் வருது. கிட்டத்தட்ட 15 வருஷத்துக்கு அப்புறமா தான் எப்ஸ்டைன் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் அவர் செத்து போறாரு, அது வேற கதை, அது நம்மளுக்கு வேண்டாம். 1988 மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு ஆல்பம் ரெடி பண்றதுக்காக பாடல்கள் ரெடி பண்றாரு. எழுதிட்டு அவருக்கு ஏதோ சில திருப்திகள் ஏற்படாதனால அந்த பாட்டை வந்து அப்படியே நிறுத்தி வச்சிடுறாரு, ரெக்கார்டிங்க்கு போகல. இப்போ சம்பவம் பாருங்க, 93 அவரு எப்ஸ்டைனை சந்திக்கிறாரு. அதுக்கு இடப்பட்டு அவரு இஸ்ரேல் போயிட்டு வர்றாரு. போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவருக்கு ஏதோ ஒரு ஐடியா வருது. இப்ப வந்து பாடலை வந்து மறுபடியும் தயார் பண்றாங்க. 1994 இருந்து 95 வரைக்கும் இந்த பாட்டை தயார் பண்றதுக்கான வேலை செஞ்சிட்டு இருக்காரு. 95 இது ரெடி பண்றாரு. ரெடி பண்ணும்போது இந்த பாட்டுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக பிரேசில் ரியோ டி ஜெனீரோ போறாங்க. அங்க போய் இந்த பாட்டை ஷூட் பண்றாங்க. இந்த பாட்டை ஷூட் பண்ணும்போது அவர் மேல இப்போ இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் போயிட்டு இருக்கு இல்லையா, பாலியல் புகார், அவரு அங்க போயிட்டு அந்த பாட்டில் அவரோட நடனமாட அவர் தேர்வு செய்யறது எல்லாம் அந்த அடாலசன்ட் அப்படின்னுவாங்க இல்லையா, அந்த 13, 14 அந்த வயசு குரூப்பு, அந்த வயசுல உள்ள பசங்களை மட்டுமே தேர்வு செய்யறாங்க. ஒரு பெருங்கூட்டம், நீங்க பார்த்துருப்பீங்க. அதில் கிராஃபிக்ஸ் எல்லாம் கிடையாது, அவ்வளோ பசங்களை தேர்வு செஞ்சு அந்த பாட்டை ரெடி பண்றாரு. இப்போ இந்த பாட்டில் என்ன அவ்வளோ முக்கியம் அப்படின்னாக்கா, எனக்கு 96 இந்த பாட்டு கேட்கும் போதே லேசா உறுத்துச்சு. அந்த பாட்டினுடைய முதல் வரி, அந்த வரி தான் ரிப்பீட்டா திரும்ப திரும்ப வரும். அது என்னன்னாக்கா, தே டோன்ட் கேர் அபவுட் அஸ், அவர்கள் நம்ம மேல கவனம் வச்சுக்க மாட்டாங்க, அக்கறை வச்சுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம். எதுக்காக இதை செய்தாரு அப்படிங்கிறத இந்த கதைகளோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிய வருது. அவர் யாரெல்லாம் சொல்றாரு அப்படிங்கிற அந்த வரிசையே இதுல வருது. இப்போ பாருங்க, நான் ஆரம்பத்துல சொல்லிட்டு வந்தேன், எப்ஸ்டைன் மேட்டரும் இதுக்குள்ள இருக்கு இந்த பாட்டுக்குள்ள. இந்த எப்ஸ்டைனை சந்திச்சதுக்கு அப்புறமா தான் இவருக்கு இந்த பாட்டோடைய வரிகள் முழு வடிவம் அடையுது. அதுக்கப்புறம் தான் இந்த பாட்டை எடுக்கிறாரு. இந்த பாட்டை முழுசா எழுதி முடிச்சு ஃபர்ஸ்ட் ஷூட் பண்ண உடனே ஒரு பிரச்சனை ஒன்று வருது. என்னன்னாக்கா, பாட்டல்ல சில வரிகள் வந்து தவிர்க்கணும், அதெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னுட்டு. இப்போ நான் என்ன பண்றேன், உங்களுக்காக அந்த பாட்டினுடைய லிரிக்ஸ் மொத்தத்தையும் நான் போடுறேன். நீங்க வந்து கொஞ்சம் நிதானமா நிறுத்தி பாருங்க, ஒவ்வொரு வரிகளையும் படிச்சு பாருங்க அவர் என்ன சொல்றாருன்னு. இதுக்குள்ள அவரு இந்த கண்ட விஷயத்தை வந்து பூடகமா தான் சொல்றாரு தவிர வெளிப்படையா சொல்லலை. இந்த பாட்டை போராட்ட கீதம், அதாவது ப்ரொட்டஸ்ட் ஆந்தம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் இதுல ஒரு பிரச்சனையா வந்தது. பாட்டு வரிகளை பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அந்த பாட்டோட சேர்த்து கேட்டீங்கன்னாக்கா, அவர் பாடும்போது அதனுடைய அந்த உணர்ச்சி வெளியே தெரியாது. அந்த பாட்டு வரிகளை ரொம்ப கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அவர் என்னென்ன சொல்ல வர்றாருன்ட்டு. பட் சொன்ன வந்ததை மறைமுகமாக தான் அவர் சொல்லியிருக்காரு. 2009 மைக்கேல் ஜாக்சன் இறந்து போறாரு. அவர் இறக்குறதுக்கு முன்னால கடைசியா அவர் பேசின ஃபோன் கால் இதுதான், இந்த மேலே இருக்கிற இந்த வீடியோ.
அதில் அவர் தன்னை கொலை செய்யறதுக்கு மிரட்டுறாங்க அல்லது கொலை செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார் முதல்லயே. அதை அவருடைய டயட்டீஷியன்ட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி என்னை கொலை பண்ணுறதுக்கான சில அறிகுறிகள் எனக்கு நல்லா தெரியுது, எப்போவோ வேணாலும் அதை செய்துடுவாங்க, ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கு எதுவும் நடந்துடாமல் பார்த்துக்கணும், அவங்கள பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்ட்டு இந்த ஃபோன் கால் விஷயத்தில் சொல்கிறாரு. கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 2005 எப்ஸ்டைனை அரெஸ்ட் பண்ணுறாங்க. அவருக்கு கோர்ட்டு தீர்ப்பு சொல்லிடுது குற்றவாளின்னு சொல்லிட்டு அவரை சிறையில் அடைச்சிடுறாங்க. அடைச்ச பிறகு இவருக்கு மரண அதாவது கொலை மிரட்டல் வந்துட்டு இருக்குது. கொலை மிரட்டல் வர்றது மட்டும் இல்லை, இறந்துடுறாரு, அதுலேயே இறந்து போயிடுறாரு. 2009 இவர் இறந்து போகிறாரு. 2016 எப்ஸ்டைன் செத்து போகிறான். 2025 எப்ஸ்டைனுக்காக வாதாடிய ஒரு பெரிய வக்கீல் அவர் 2025 செத்து போறாரு. கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான தடவை அவர் ஜாமீன் கேட்டு முறையீடு பண்ணியிருப்பார் போல இருக்கு. அவ்வளோ பெரிய முயற்சி செய்திருக்கிறாரு, கடைசி வரைக்கும் வெளியே கொண்டு வர முடியல. அவர் எப்ஸ்டைன் உள்ளேயே செத்து போறதா சொல்றாங்க. அது கொலையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தையும் கிளப்புறாங்க. பட் எது இருந்தாலும் மைக்கேல் ஜாக்சனை கொலை செய்ய என்ன காரணமா இருந்திருக்கும் இந்த விஷயங்கள், இதுக்கு பின்னால யார் யார் இருந்திருப்பாங்க. இதே மாதிரி இன்னொரு மரணம் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருமே, அப்படி ஒரு வேலை வந்துச்சுனாக்கா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உங்களுடைய மேலான கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் இது மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு தந்துக்கிட்டே இருக்கேன்.